நான் அடிக்கடி இந்த வார்த்தை கேட்குறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? தைரியமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களான்னு. ஏன் தெரியுமா? அதுல ஒரு ரகசியம் அடங்கி இருக்குது. நீங்க சந்தோஷமா இருந்தா உங்க வாழ்க்கையில விசேஷமான ஒரு காரியம் நடக்குமா? என்ன நடக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா? நீங்க யோசித்து பாருங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது, நடந்துகிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் இயேசுவே அப்படின்னு நினைப்பீங்கல்ல. உங்க இருதயத்துல இருந்து புறப்படுகிற வேண்டுதலை ஆண்டவர் அருளி செய்வாராம். உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தருவாராம். எப்போ தெரியுமா? கர்த்தருக்குள்ள நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் போதுதான். ஆண்டவரை துதித்து பாடுங்க, சந்தோஷப்படுங்க. அதை செய்ய செய்ய அவருடைய மன விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். எதுக்கு துக்கமா இருக்கிறீங்க? அந்த துக்கத்தெல்லாம் ஆண்டவர் மேல தூக்கி போடுங்க. இப்ப சந்தோஷமா இருங்க. எல்லா பாரத்தை ஆண்டவர் மேல வைங்க. நீங்க எதுக்கு தூக்கி சுமக்குறீங்க? அதான் அவர் பார்த்துக்கோன்னு சொல்றாருல. பிறகு எதுக்கு? ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என் பாரத்தெல்லாம் மேல வச்சிடறேன். நான் உமக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். எப்பவும் இயேசுக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். என் மன விருப்பத்தை நீங்க நிறைவேற்றி தர்றீங்க. இன்றைக்கு அற்புதம் நடக்க போகிறத நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.